ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிறேங்க ஐயா. ஏன் இப்படி செஞ்ச? என்ன செஞ்சது? சமையல் செஞ்சது சொல்றீங்களா இல்ல என்ன? இல்லைங்க ஐயா, குழந்தைங்க ஏதாவது தவறு செய்யறாங்க வைங்களேன், ம் அடிச்சிருவோம். அடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறி பட்டுருச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு நிறைய நேரம் யோசிச்சிருக்கேங்க. ஏன் ரேவதி சும்மா இருக்க மாட்டியா? இப்படிதான் அவசரப்பட்டு கோவப்படுவியா அப்படின்னு நம்மளே பார்த்து கேக்குற மாதிரி இருக்கோ? ஆமாங்க ஐயா. சரி, இதுக்கு பதில் கிடைச்சதா இப்போ? அது அழுவுங்க ஐயா. ஓ, அலறது வேற நடக்கும். ஆமாங்க ஐயா. சரி, இதுக்காக பதில் கிடைச்சதா என்னைக்காவது? கிடைக்கலங்க ஐயா, ஆனா பொறுமையா இருந்துக்கலாம்னு தோணுங்க ஐயா. இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க ஐயா, முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் வேகமா இருந்தது. ஏன் இப்ப மட்டும் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? இப்ப நம்ம யோசிக்கிற திறன் கொஞ்சம் வளர்ந்துருக்க மாட்டேங்குங்க ஐயா. எப்படி யோசிக்கிற திறன் இப்ப எப்படி மட்டும் தனியா வளர்ந்துச்சு இப்போ உங்களுக்கு? நாங்க எஃப்எம் கேட்கறோம்லங்க அதனால. ஓ, அதனாலயா? சரி, நல்லது ரேவதி அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை நலமுடன் அமைய நல்வாழ்த்துக்கள்.